அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராவணா. இன்று நாங்கள் கதைக்க எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்றால், கடந்த 16ஆம் தேதி ஜூலை மாதம் 2021ஆம் ஆண்டு நடந்த இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த டிசிசி மீட்டிங். அந்த டிசிசி மீட்டிங்கில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தான் தலைமை தாங்கியிருந்தவர். அதுக்கு பல உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், அங்கால எங்களோட இளங்குமரன், டாக்டர் அர்ஜுனா ஆகியோர் வந்திருந்தார்கள். அந்த மீட்டிங்கில் என்ன நடந்ததுண்டா, ஒரு ஊழல் விஷயம் சம்மந்தமாக ஒரு குழப்பங்கள் நடந்தது. அப்போ என்ன நடந்ததுண்டா, அதை தலைமை தாங்கின எங்களோட அமைச்சர், எங்களோட டாக்டர் ஒரு 7 ஃபைல் கொண்டு இந்த 7 ஃபைலையும் ஊழல்கள் உள்ள ஃபைல்கள் 7 கொண்டு அந்த ஃபைல்கள் சம்மந்தமாக கதைக்க வழி கிடைக்கல. அதை எங்களோட அமைச்சர் என்ன செய்திருக்கார், இல்லை நீங்கள் வாசிக்கக்கூடாது, அதை இங்கே வாசிக்கக்கூடாது என்று சொல்லி தடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தா என்ன நடந்ததுண்டா, கிட்ட வந்து அந்த ஃபைலை பறிக்கிறதுக்கு வந்தவர் பத்து போட்டு நீ வெளியே போ அப்படின்லாம் சொல்கிறார். இந்த இப்படியான ஒரு 27,000 ஓட்ஸால் வென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இந்த அமைச்சர் வெளியே போக சொல்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குதா? முதலாவது அதுதான் பரவாயில்லை. சரி, என்பிபி கட்சியில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ரஜீவன், அடுத்தது இளங்குமரன், அடுத்தது டாக்டர் பவனதராஜா. சரி, அவங்க ஓட்டால் வந்தவங்க பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி கட்சிக்கு சார்பாக. ஆனால் இங்கே வந்த எங்களோட அமைச்சர் அவர் என்னென்று வந்தவர், நேஷனல் லிஸ்ட்டில் வந்தவர். அப்போ அவர் வந்து போட்டு இப்படி வெளியே போகன்ற ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் 27,000 வாக்குகள் வென்ற தமிழ் பாராளுமன்ற வெளியே போகணும் டிசிசி மீட்டிங்கில் சொல்லும்போது, நீங்கள் எல்லாம் ஆம்பளையில் தானடா, நீங்கள் எல்லாம் இருக்கிறவங்க, அதில் ரஜீவன் வர இல்லை, டாக்டர் பவனதராஜாவும் வர இல்லை, இளங்குமரன் சொல்ல என்னடாப்பா தமிழர் தானே நீங்கள், அந்த ஆள் வந்து இப்படி சொல்லிக்கல, நீங்கள் இங்கே எல்லாம் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறீங்க. ஊழல்களை பார்த்தீங்களா? இப்படி ஊழல், நீங்கள் ஊழல் பிடிக்க வந்த அரசாங்கம் உண்டு, என்னத்தை பிடிச்சிங்க? ஊழலை சொன்னாலும் பிடிக்கிறீங்க இல்லை. என்ன காரணம்டா, உங்களுக்கு எல்லாருமே தேவைப்படுது, எல்லாருமே ஒரே குட்டையில் ஊர்னா மட்டையாக இருக்கிறீங்க. அப்போ என்ன செய்கிறது? அப்போ சனத்துக்கு இதால் என்ன நல்லது நடக்குமா? உங்களை வாக்கு போட்டு தெரிவு செஞ்சு விட்ட சனத்துக்கு என்ன நல்லது நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. சும்மா ஒரு சின்ன ரோட்டை போட்டுட்டு மாலையை போடுறதும், எல்லா ஃபோட்டோவுக்கு போஸை கொடுக்குறதும், விளக்க கொளுத்துறதும், இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க இவ்வளவு காலமாக. வந்து 2 வருஷமாக போகுது, ஆகிட்டு நினைக்கிறேன். அப்போ என்ன செய்கிறது? இப்போ இந்த மீட்டிங்கை திருப்பி வைக்கும்போது டாக்டர் வந்துட்டு கேள்வியை கேட்டால் திருப்பி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மக்களுக்காக வேண்டித்தான் பாராளுமன்ற உறுப்பினர் விளங்குதா? சும்மா பாராளுமன்றத்துக்கு வந்துட்டோம்னு போட்டு வாயை மூடிக்கொண்டு பாராளுமன்றத்தையும் கதைக்கிற இல்லை, அங்கே ஒருடவும் கதைக்கிற இல்லை, வாயை மூடிக்கொண்டு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், நானும் ரவுடி என்ற மாதிரி தான் நீங்கள் தெரியுறீங்க என்பிபி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ இப்போ பார்ப்போம், மக்கள் கேட்குறாங்க, டாக்டர் நீங்கள் ஊழலை கொண்டு போய் கதைங்க, கேளுங்க, கட்டாயம் டாக்டர் அந்த வேலையை செய்ய வேணும். மக்கள்கிட்ட பிரதிநிதியாக இருந்து கொண்டு மக்கள் தர்ற அந்த ஆதாரங்களை கொண்டு காட்டி இது உண்மையா இது பொய்யா என்று கேட்டால் அதுக்கு விடையே சொல்லுங்களேன்டாப்பா. அதுக்கு சரியான விடையை சொல்லி போட்டு சும்மா இருங்களேன். ஏன் உங்களுக்கு விட சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு விட தெரியாதா? எல்லாரும் இருக்கிறாங்க அந்த மீட்டிங்கில். அதோட பார்க்க போனால் ஒரு 30-31 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே பங்கு பெற்றதுக்கு யார், அந்த மீட்டிங்கு பங்கு பெற்றதுக்கு அந்த யார் அதுக்கான இன்விடேஷன் கொடுத்தன்னு தெரியாது. அவங்க எல்லாம் வர வேண்டிய ஆக்கள் இல்லை, ஆனால் இன்விடேஷன் கொடுத்து உள்ளே விட்டுருக்கு. இதெல்லாம் முன்னேற்பாடாக நடைபெற்றிருக்குது, விளங்குதா? அப்போ இதில் மக்கள்கிட்ட காசில் நடக்கிற டிசிசி மீட்டிங்கை இப்படி செய்கிறது சரியா? அப்போ இது அரசாங்கம் எங்களோட ஜனாதிபதிக்கு இதுகெல்லாம் தெரியுமா? அவர் நான் ஊழலை பிடிக்கிறேன், ஊழல்வாதிகளை பிடிக்கிறேன் என்று தான் ஜனாதிபதி வந்து எல்லாருக்கும் சொல்லி இப்போ அந்த கட்சி ஒரு 159 ஆசனங்களுக்கு கூட பெற்று வந்திருக்கு. ஆனால் இங்கே நடக்கிறது ஊழல்வாதிகளை காப்பாற்றும் நடவடிக்கை. எல்லாரும் ஊழல்வாதிகளை காப்பாற்றுறாங்க. அப்போ என்ன செய்கிறது நாங்கள்? அப்போ இதை எங்கே போய் நாங்கள் சொல்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். நன்றி அனைவருக்கும்.